மேம் வணக்கம். வணக்கம். நம்ம பொட்டிக் எங்க இருக்கு? நம்ம பொட்டிக்ல வந்து என்ன ஸ்பெஷல்? இப்போ நம்ம பொட்டிக்கு பார்த்தீங்கன்னா கூடம்பக்கத்துல இருக்கு. ஓகே. ஸோ பொட்டிக்கோட பேர் வந்துட்டு தியாஸ் பொட்டிக். ஸோ என்னோட பேர் வந்து கோமதி. ஓகே. ஒரு 1 இயரா நம்ம இந்த பொட்டிக் இங்கே ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதனோட பொட்டிக் அப்படின்ற யூனிக்னஸ்னா நம்மளோட ஓன் கஸ்டமைஸ்டஸ் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணா வந்துட்டு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெஸ்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரும். அதுவுமே வந்து என்னன்னா வந்துட்டு இப்போ ஒருத்தவங்களுக்கு அந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி தர்றது என்னோட மோட்டிவ் கிடையாது. என்னோட மோட்டிவ் என்னன்னா அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர், கலரு, டோன், அவங்களோட ஸ்கின் டோனு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை நான் சஜஸ்ட் பண்ணணும். மெட்டீரியலையும் சஜஸ்ட் பண்ணி, ஸோ எல்லாருக்கும் எல்லா மெட்டீரியலும் சூட் ஆகாது. ஸோ அவங்களோட பாடி நேச்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட மோட்டிவ். ஓகே ஓகே. இப்போ வந்து போட்டோஸ்ல பாக்குறாங்க இல்ல வீடியோஸ்ல பாக்குறாங்க அப்படின்னா சோ அதை வந்து உங்களுக்கு அனுப்புனாலே போதும். அது நான் அவங்களுக்கு கரெக்டா இருக்குமா, அவங்களுக்கு இது நல்லா இருக்கும், இந்த கலரை விட இன்னும் வேற கலர்ஸ் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு கஸ்டமைஸ் ட்ரெஸ்ஸை வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். ஒரு அவுட்ஃபிட் அனுப்புறாங்க அப்படின்னா போட்டோஸ் அது அவங்களுக்கு செட் ஆகுமா இல்லைன்னு ஃபர்ஸ்ட் பார்த்து தான் நீங்க ஸ்டிச் பண்ணி கொடுப்பீங்க. ஆமா கண்டிப்பா. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா ஃபேப்ரிக்கும் வந்துட்டு பாடிக்கு வந்து சூட் ஆகாது. இப்போ வந்து கொஞ்சம் லீனா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கின்னி இந்த மாதிரி ஃபேப்ரிக் வந்து செட் ஆகாது. நம்ம வந்து காட்டன் போகணும், இல்லை ஹெவி ஃபேப்ரிக்ல போகணும். இதை கொஞ்சம் வந்துட்டு ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு லைட் ஃபேப்ரிக்ல போகும்போது அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் லீனா காமிக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா ட்ரெஸ் பண்றதுக்கு வந்துட்டு இது நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஃபேப்ரிக்ல இருந்து கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணி போடும்போது. ஓகே ஓகே. இப்போ அவுட்ஃபிட் மட்டும் இல்லாம இப்போ அந்த ஜுவல்லரிலாம் இருக்குல்ல, இதுவுமே நீங்க வந்து ஆமா, இது எல்லாமே நாங்க ஓனா மேக் பண்றது தான். இந்த மாதிரியான ஆன்டிக் ஜுவல்லரிஸ் மேக் பண்றோம். இப்போ வந்து கஸ்டமர் கேட்குற மாதிரி டிசைன்ஸுமே நாங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஜுவல்லரிஸ்லுமே ட்ரெஸ் எப்படி பண்றோமோ அதே மாதிரி நாங்க ஜுவல்லரியுமே பண்றோம். ஜுவல்லரினா ஆன்டிக் மட்டும் கிடையாது, கொரியன்ல பண்ணி கொடுக்குறோம், ஆக்சிடைஸ்ல பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே ஓகே. அந்த ட்ரெஸ்க்கு எது மேட்ச் ஆகுமோ சோ அது ஆமா, அந்த ட்ரெஸ்க்கு ஏத்த மாதிரி நாங்க பண்ணி கொடுக்குறோம். இன்னும் ஒரு படி மேல போனீங்கன்னா வந்துட்டு ஒரு பர்சனல் ஸ்டைலிஸ்ட். இப்போ ஒரு எல்லா டைமும் எல்லாராலையும் ஒரு ஸ்டைலிஸ்டை நம்ம வச்சுக்க முடியாது. ஸோ இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கும், அவங்களோட மேரேஜா இருக்கலாம், என்கேஜ்மெண்ட்ஸு, ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன், இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ். அது இல்லாமல் ஒரு மீட்டிங்க்கு, ஒரு ப்ரிவிலேஜான மீட்டிங்க்கு போகிறாங்க. அப்படி போகும்போது என்ன மாதிரியான அவுட்ஃபிட் அவங்க போடணும். ஏன்னா ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம யூஸ் பண்ணுற பேகு, ஸ்லிப்பர்ஸ்லேருந்து அசசரிஸ்லேருந்து ஈவன் மொபைல் வரைக்கும் எவ்ரிபடி நோட். ஸோ அதை வச்சு தான் வந்து அவங்கள வந்துட்டு ஜட்ஜ் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அவுட்ஃபிட்டை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. இதுதான் வந்து நம்ம பொட்டிக்கோட ஸ்பெஷல். வாட்டர் கஸ்டமர் அவங்களோட ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக ஒரு அவுட்ஃபிட்டை கொடுக்கணும். அதுதான் வந்து தியாஸ் அப்படின்றதோட கான்செப்டே. மேம் இப்போ வந்து கஸ்டமைஸ்டு ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம ஜுவல்லரியுமே மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க, பர்சனல் ட்ரெயினராகவும் இருக்கீங்க இல்லையா? வேற என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? இங்க வேற என்ன சர்வீஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாரி, அது இல்லாம சாரீஸ் அண்ட் சல்வார்ஸுமே நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். சாரீஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு காட்டன் பேஸ்டு. ஸோ ஒரு டைப் ஆஃப் சாரீஸை சேல் பண்ணா இட்ஸ் குட் அப்படின்றதுனால நான் ஃபுல்லா வந்து காதி அப்படின்ற அந்த தீம்ல வந்து ஃபுல்லா காதி காட்டன் சாரீஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு. காதியில சாரி கலெக்ஷன்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஆமா, அதுல என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க? இப்ப காதியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டரி கலெக்ஷன்ஸ் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா பிளைன்லயும் வருது, பிளைன்ல வருது. ஆக்சுவலி இதுல எல்லாம் வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுலயுமே இன்னும் கொஞ்சம் கிராண்டியரா வந்துட்டு ஃபுல் சரி, இது வந்துட்டு நம்ம ஒரு கோவில் கட்டிட்டு போனாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷனுக்குமே இது ஒரு நல்ல ஒரு அவுட்ஃபிட்டா இருக்கும். ஒரு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் போட்டு பண்ணும்போது இது பாத்தீங்கன்னா அடுத்து வந்து காதிலே வந்து நம்ம டிஷ்யூவும் வச்சிருக்கோம். இதுலயுமே வந்து நிறைய கலர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இப்போதைக்கு பிரைஸுமே பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளா தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த கலெக்ஷன்லாம் என்ன பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுது? 550ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வெறும் 550ல இருந்து 850 வரதா. இந்த பிரைஸ் எல்லாமே அவ்வளவுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது வந்து நம்ம சென்னை மட்டும் இல்லாம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஷிப்பிங் எல்லாருக்குமே நம்ம வந்து ஷிப்பிங் பண்ணலாம்.
கண்டிப்பா. சல்வார்ல என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் மேடம் நம்ம சல்வார்ல வந்துட்டு இப்போ வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து காட்டன் ப்ரிஃபர் பண்றதுனால காட்டன்ல 2 பீஸ் செட்டு ஓகே இருக்கு, 3 பீஸ் செட்டுமே இருக்கு. ஓகே அதை தாண்டி இப்போ நமக்கு ஃபெஸ்டிவல் வருது இல்லையா, ஸோ அதனால வந்து ஃபெஸ்டிவல் கலெக்ஷனுக்கும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகே ஓகே சரிங்களா. இது வந்து 3 பீஸ் செட்டு தான் இது எல்லாமே. இது வந்து ஃபுல்லா வந்துட்டு எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கு. ஓகே எம்ப்ராய்டரி ஒர்க்ல சின்ன சின்ன பீட்ஸ் ஒர்க்கும் இதுல பண்ணியிருக்காங்க. இதுல யூனிக்கே வந்து இந்த ஷால் தான், இந்த Okay, கட் okay. ஒர்க் வரும் ஷால்ல. ம் இது நம்ம போடும்போது ஓகே ஓகே. ஸோ அந்த டிசைன்ஸ் ஷால்லையுமே வந்து ஆமா, இந்த டிசைன்ஸ் வந்து ஷால்லையுமே இருக்குது. ஒன் சைடா நம்ம பின் பண்ணி போடும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். இது வந்து ஒரு சாட்டன் மெட்டீரியல், ஹெவி ஃபேப்ரிக், ஹெவி சாட்டன் அது. ஓகே ஸோ இது போடும்போது இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஷாலுமே வந்துட்டு இதுல வந்து நல்லா யூனிக்கா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சல்வார்லாம் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கரெக்டான ஒரு அவுட்ஃபிட். ஓகே ஓகே மேம். இப்போ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் காட்டன்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க. சாரீ கலெக்ஷன் சல்வார்லையுமே காட்டன்ஸ் தான் மோஸ்ட்லி எல்லா கலெக்ஷனுமே வச்சிருக்கீங்க. ஸோ எதனால வந்து காட்டன்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க? காட்டன் எப்பவுமே வந்துட்டு ஒரு லுக் வைஸ் பார்க்கணும், ஒரு லுக் நல்ல என்ன சொல்றது, ஒரு ப்ரொஃபஷனல் லுக் இருக்கும் காட்டனுக்கு. ஓகே ஓகே. அது இல்லாம இது எல்லா கிளைமேட்டுக்குமே நம்மளால இந்த சாரீஸை வந்து நம்ம சாரீஸா இருக்கட்டும் சல்வாரா இருக்கட்டும் காட்டனா நம்ம யூஸ் பண்ண முடியும். அது பார்க்கும்போது அதுல ஒரு நல்ல லுக் இருக்கும் கம்பேர்ட் டு அதர்ஸ் எல்லாமே. காட்டன் எல்லா காட்டனுமே வந்துட்டு ஒவ்வொரு காட்டனுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு. ஸோ அதனால காட்டன் என்னைக்குமே ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். நம்மளோட சல்வார் கலெக்ஷன்லாம் நம்மள்ட்ட வந்து என்ன பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுது? சல்வார் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம கிட்ட வந்துட்டு 850ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1800 ஃபைனல் அந்த ரேஞ்ச்குள்ள தான் இருக்கு. ஓகே. இதுமே நம்ம ஷிப்பிங் பண்ணலாம் எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா, தமிழ்நாடு, இந்தியா எல்லாமே ஷிப்பிங். ஓகே மேம். இப்போ நம்ம பொட்டிக்ல வந்து அவங்களுக்கு பிடிச்ச அவுட்ஃபிட் வந்து ஸ்டிச் பண்ணணும், இல்ல உங்ககிட்ட இருக்கிற அவுட்ஃபிட் வந்து வாங்கணும் அப்படின்னா ஸோ எப்படி வாங்குறது? வந்துட்டு இன்ஸ்டாலயும் மெசேஜ் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை டைரக்ட் காலுமே எனக்கு பண்ணலாம். ஓகே ஓகே. நான் நம்பர் எல்லாமே ஷேர் பண்றேன். ஓகே மேம். இப்போ நம்ம பொட்டிக் எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்கு? சென்னை கோடம்பாக்கத்துல எந்த இடத்துல இருக்கு? சென்னை கோடம்பாக்கத்துல கோடம்பாக்கம் சிக்னல் இருக்கு இல்லையா, சிக்னலுக்கு பக்கத்துல சந்திரபவன் ஹோட்டல் இருக்கு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு மெட் பிளஸ் ஃபார்மசி ஒன்று கீழே இருக்கு, அதுல செகண்ட் ஃப்ளோர்ல நம்மளோட பொட்டிக் இருக்கு. ஓகே ஓகே. இப்போ சென்னை சரௌண்டிங்ல இருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு அவுட்ஃபிட்டை ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நேர்ல வரலாம். நேர்ல வந்தா இன்னும் உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் இருக்கும், எப்படி ஸ்டிச் பண்ணணும், நாங்க நேரா சஜஸ்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஓகே ஓகே மேம். இப்போ ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா, சோ அதோட பிரைசிங்லாம் என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கிறது வந்துட்டு மினிமம் ஒரு 1000ல இருந்து பண்ணலாம். ஓகே ஓகே. 1000ல இருந்தே பண்ணலாம். ஏன்னா 1000 ஏன் ஜாஸ்தி அப்படின்லாம் ஃபீல் பண்ணோம். பட் நம்ம கொடுக்குற ஃபேப்ரிக் குவாலிட்டி, லைனிங்ல இருந்து நம்ம எல்லாமே குவாலிட்டியா கொடுத்தாதான் அந்த ட்ரெஸ்ஸோட அவுட்ஃபிட் வந்து அவுட்லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே ஓகே. அதனாலதான் ஒரு குவாலிட்டியான ஒரு லைனிங் கொடுத்து சும்மா 30 rupees 40 rupeesக்கு லைனிங் எல்லாம் போட்டோம்னா அந்த லுக் இருக்காது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான லைனிங் எல்லாம் போடும்போது இன்னொன்று. சோ இப்போ வெளியில அதை வேர் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா கேட்பாங்க இது வந்து எங்க ஸ்டிச் பண்ணீங்க, அந்த அளவுக்கு இருக்கும்ல? ஆமா கண்டிப்பா அந்த அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி தான் பண்ணி. வேற என்னென்ன அவுட்ஃபிட்லாம் வந்து யூனிக்கா வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பீங்க? அதுல நான் சில சாம்பிள்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம டெலிவரிக்காக இருக்கிறது இது ஒரு சல்வார் ரெடி பண்ணிருக்கோம். ஒரு ஸ்ட்ரெயிட் குர்த்திஸ் வித் ஒரு பலசா பேண்ட். ஓ இது வந்து ஃபுல்லா சாரியிலே நம்ம வந்து கன்வர்ட் பண்ண ஒரு Dress இது. ஓகே ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு ஃப்ராக். சோ இது எல்லாமே நம்ம வந்து சாரியிலே கன்வர்ட் பண்ணிக்கலாம். ஆமா இது எல்லாமே நம்ம சாரியிலேயே கன்வர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே மேம். இப்போ வந்து அவங்க கிட்ட இருக்க சாரி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதை ஸ்டிச் பண்ணலாமா, இல்ல உங்கள்கிட்ட இருக்க கலெக்ஷன்ல இருந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பீங்களா? இல்ல கண்டிப்பா அவங்க கொடுத்தாலும் அதுலயே நான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். இல்ல இங்க வந்து அவங்க ஏதாவது சாரி செலக்ட் பண்ணி இதுல எனக்கு யூனிக்கா பண்ணி கொடுங்க அப்படின்னும் அதையும் நாங்க வந்து பண்ணி கொடுப்போம். ஓகே ஓகே. இப்போ மத்த கலெக்ஷனை விட சோ சாரி அந்த மாதிரி கன்வர்ட் பண்ணனும்னா கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து என்ன பிரைஸ்ல இருந்து மேம் ஸ்டிச் பண்ணுவீங்க? இதெல்லாம் வந்துட்டு ஒரு 1500 ஸ்டிச்சிங் மட்டும் 1500 அந்த ரேஞ்சுக்கு. பிகாஸ் லைனிங் கூட நான் சொல்றது ரேட். ஸ்டிச்சிங் சார்ஜஸ் வந்து வித் லைனிங். ஓகே ஓகே. எல்லாமே ஒரு அயர்ன் பண்ணி ஒரு நீச்சா நாங்க வந்து டெலிவரி பண்ணிடுவோம். இப்போ நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல் வர போகுது இல்லையா, சோ இந்த ஃபெஸ்டிவலுக்காக ஸ்பெஷலா என்ன ஆஃபர்ஸ்லாம் வச்சிருக்கீங்க? இப்போ ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் அந்த காதி காட்டன் சாரில buy 2 get 1 free அந்த ஆஃபர் வந்துட்டு ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அது இல்லாம வந்து நம்ம கிட்ட வந்து சுடிதார்ஸ் இருக்கு இல்லையா, ஓகே குர்த்திஸ், 2 பீஸ் செட், அது எல்லாமே நாங்க வந்து ஆஃபர்ல வச்சிருக்கோம். ஓகே ஓகே இப்போ இது வந்து எல்லாமே வந்து பிராண்டட் அவாசா பிராண்ட் குர்த்திஸ். இது எல்லாமே வந்து 3 பீஸ் வந்து 1000க்கு நம்ம தரோம். 3 பீஸ் சேர்த்து வெறும் 1000 1000 மட்டும் தான். மட்டும்தான். ஓகே ஓகே. ஓகேவா, இதுலயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதுல அவங்களுக்கு என்ன கலர்ஸ் என்ன சைஸ் பிடிக்குதோ ஆமா, சேஞ்ச் பண்ணி கூட நம்ம கிட்ட எடுத்துக்கலாம். வந்துட்டு S to XXL வரைக்கும் நம்ம கிட்ட அவாசா பிராண்ட்ல வந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு, இது வந்து ஏலைன் குர்த்தி. ம். இது வந்து 2 பீஸ் வந்து 1500க்கு தரும். இது வந்து காட்டன் சுடிதார். இது வந்து 3 பீஸ் வந்து நம்ம வந்து 1000க்கு கொடுக்குறோம். ஓகே. இது 2 பீஸ் செட், 2 பீஸ் செட். டாப் அண்ட் பேண்ட். சோ இது வந்து 3 பீஸ் செட் வந்து உங்களுக்கு வந்து வெறும் 1000 மட்டும் தான். ஆமா, ஓகே 3 பீஸ் கோம்போ ஆஃபர்ல வந்து நிறைய கலர் ஆப்ஷனும் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே. பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு லைட் பேஸ்டல்ஸ் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. நம்மள்ட்ட ஆமா, இருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே. இதுல எது பிடிக்குதோ அவங்க வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பா ஓகே. இதுமே நம்ம ஷிப்பிங் பண்ணலாம் இல்லையா? எல்லாமே நம்ம ஷிப்பிங் வந்து இங்க அவைலபிள். ஓகே ஓகே. இப்போ வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணலாமா நம்ம? வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே. வாட்ஸ்அப் பண்ணாலே போதும், நம்மள்ட்ட ஆமா, கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் நான் பண்ணுவீங்க. சென்ட் பண்ணிடுவேன். சோ அதுல அவங்களுக்கு எது பிடிக்குதோ அவங்க ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் கண்டிப்பா. பண்ணிக்கலாம். கண்டிப்பா. நம்ம சென்னை கோடம்பாக்கம் தியாஸ் புட்டிக்ல என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன சர்வீசஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோல டீடைலா பார்த்தோம். கண்டிப்பா ஒரு யூனிக்கான ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் தேடுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் உங்களுக்கு பிடிச்ச அவுட்ஃபிட்டை வாங்கணும், அதை பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை ஸ்டிச் பண்ணி போடணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்க தியாஸ் புட்டிக்கை காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுலையுமே இருக்கு. தேவைப்படுறவங்க மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் நீங்க உடனே பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.